ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பைல் வச்சுருக்கேன். திஸ் இஸ் பைல் நம்பர் 1, இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல். பைல் நம்பர் 2, இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பைலில் உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு சூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்டலை வச்சுட்டுமே சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போது டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. நான் பைல் நம்பர் 1க்கு இப்போ டைரெக்டாக போகலாம். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வீக்லி ரீடிங் பார்க்கலாம். ஸோ இந்த வீக் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன ஒரு கைடன்சஸ் என்னங்கிறத பார்ப்போம். Three of Cups. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கார்ட்ஸே நல்லா வந்திருக்கு. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குங்க. ஒன்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகலாம், இல்லை கெட் டுகெதர், இல்லை எங்கேயாவது ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும். வீட்டுக்குள்ளேயுமே நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், நல்லா சிரிச்சு பேசிட்டு நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த வீக் ஃபர்ஸ்ட் 2 கார்ட்ஸே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் டெஃபினட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. சான்ஸ் கிடைச்சதுன்னா இந்த ஒரு வீக்கை ஸ்பெஷலாக மாற்றுங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதுக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாரம் அமையும். ஸோ டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கு. பைல் நம்பர் 1, ஐ திங்க் இந்த ஒரு வாரம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே ஏதோ ஒரு புது தொடக்கங்கள் வரும், ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்கும். ஃபேமிலி இருந்தும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயும். ஸோ அந்த ஒரு டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல ஃப்ரீ டைம் ஆல்சோ இந்த ஒரு வாரம் கிடைக்கும். ஸோ அப்படி அந்த ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா உங்களோட பேஷன் ரிலேட்டடாக ஐடியாஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹை பிரிஸ்டஸ். அண்ட் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டூர் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக இருக்கு. ஃபேமிலியாக எங்கேயாவது கோயிலுக்கு போகணும், ஸ்பிரிச்சுவல் டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ் பாசிபிள். அதுக்கான ஒரு டைமும் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான ஒரு சூழ்நிலையுமே கண்டிப்பாக அமையும். இந்த ஒரு வாரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல அமைதி, உங்களுக்குள்ளார ஒரு அமைதி இருக்கும். அதாவது உங்களோட அந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. பட் ஆஸ் லாங் அஸ் நீங்க அந்த ஒரு பழைய தாட்ஸ், இந்த ஓவர் திங்கிங், இது எதுவுமே கொண்டு வராம இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்க பி ப்ரெசன்ட் நான் சொல்லுவேன். உங்களோட அந்த ப்ரெசன்ட் லைஃப் மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. பிகாஸ் நல்லா இருக்கு கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 கார்ட்ஸுமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸ், எந்த ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகள் மாதிரியும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், ஹாப்பி மெமரிஸை நீங்கள் அழகாக கிரியேட் பண்ணலாம். நீங்கள் அந்த தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைலில் மட்டும் கொஞ்சம் நல்லா அதிகமாக உங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ப்ரெசன்ட்ல இருந்தீங்கன்னா. ஓகே, டவர் கார்ட், நோ ப்ராப்ளம். பார்ப்போம். நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் டவர் கார்ட்.
ஓகே, சரி, நான் ஃபர்ஸ்ட் 4 கார்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஆல்தோ இந்த டவர் கார்டு வந்து ஒரு சைடில் நெகட்டிவ் கார்டாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில ரியலைசேஷன்ங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு வாரம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஏதோ ஏதோ ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி இவ்வளவு நாளாக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவுமே இவ்வளோ நாளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். மேபி உங்கள் பார்ட்னர் இல்லைன்னா யாரை பற்றியாவது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்களே, அது வந்து தப்பு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி வருதுங்க இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களுக்கு. ஒரு ஆஃபர் கண்டிப்பாக வருது. இட் குட் பி ப்ரப்போசல், கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ப்ரப்போசல், எனி திங். அந்த ஒரு ப்ரப்போசல், அந்த ஒரு ஆஃபர் வந்துட்டு டெஃபினட்டாக உங்களோட லைஃப்க்கும் உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் டேஸ்க்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நான் அந்த ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் ஆல்தோ வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலும், நல்ல செலிப்ரேஷன்ஸ், நல்ல ஹாப்பி ஃபேமிலின்னு நிறைய பாசிட்டிவாக இருந்தாலும், இந்த ஒரு டவர் கார்டு வந்தனால ஐ வாண்ட் டு சே லைக் ஒரு தேர்ட் பர்சன் யாருமே இந்த ஒரு வாரம் உங்கள் அலோவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறப்போ உங்களுக்குள்ளேயும் அந்த உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை எந்த இடத்துலையுமே அந்த தேர்ட் பார்ட்டி மட்டும் இன்வால்வ் பண்ண வேண்டாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு தள்ளிடுங்க. பிகாஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. ஸோ அதனால ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைக் ஹாப்பியாக இருங்க. ஓகே, பைல் நம்பர் 1. வாட் இஸ் திஸ்? சூப்பர் கார்ட்ஸாக வருது. சரி, எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் கார்டுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் ஆக்சுவலி வந்து உங்களோட கனெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இட் குட் பி உங்கள் ட்ரீமில் இல்லை ஏதோ ஒரு மூலயமா உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ரே பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ராப்பரான ப்ரேயர்ஸ் வைங்க. உங்களோட விஷஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு சம்ஒன் ரொம்ப ஒரு ஏஜ்டு பர்சன், ஒரு நல்ல விஸ்டம் உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போகிறாங்க இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜி, தாட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எல்லாமே வந்துட்டு இந்த ஹாப்பினஸ்க்காக. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ், ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருக்கும், ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. பட் ஆனால் அது மட்டும் வேண்டாம். ஓகே, இந்த 2 மட்டும் விட்டுருங்க. மற்ற எல்லா கார்ட்ஸ்லையுமே ஹாப்பினஸ் இருக்குது, ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. இந்த கார்ட்ஸை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அமையிறப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் பெருசாக்கிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து ஜென்ரலி வந்து இந்த பைல் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கனால ஒரு சின்னதாக எதாவது சொல்லிட்டா கூட ரொம்ப பெருசாக யோசிப்பீங்க. இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அவ்வளோ செஞ்சுமே எனக்கு வந்துட்டு புரிஞ்சுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தாட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே, கெரியர் வைஸ்லுமே வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்காக ஒரு கெரியரில் ஆல்தோ பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ திங்க் பைல் நம்பர் 1 எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது கார்ட்ஸில். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லா கேள்விகளுக்குமே எஸ்ஸுங்கிற ஆன்சர் தான் வருது ஆல்மோஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு வாரம் டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கான ஒரு சூழ்நிலைகளுமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. என்ன கேட்குறீங்களோ மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் எஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ஹாப்பி மெமரிஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ரொம்ப எதிர்காலத்தை பற்றி இல்லை பாஸ்ட்டை பற்றி ஓவராக யோசிக்காதீங்க. ஒரு சின்னதாக டைம் வெளியே போகிறதுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல பி ப்ரெசன்ட். அப்போது அந்த ஒரு நீங்கள் 1 ஹவராவது உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லை உங்கள் லவ்டு ஒன்னோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலுமே ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் மூமெண்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு நிறைய மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு சான்சஸ் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. இந்த வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே காட்சியில் பாருங்க, அவ்வளோ அருமையாக தான் வந்திருக்கு. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் பாசிட்டிவ்க்கு மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ உங்களுக்கான ஒரு வீக்லி ரீடிங் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ எல்லோ கலர் கிறிஸ்டல் ரொம்ப நல்லா இருக்கு. போத் ஒயிட் அண்ட் எல்லோ நல்லா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு பைல் நம்பர் 1 ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி வெரி ஸ்பெஷல். ஐ திங்க் உங்களுக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, சம் சர்ப்ரைசஸ் இருக்கு. வாட் இஸ் தட்? பார்ப்போம். 6 of Pentacles. Okay, Knight of Swords. So pile number 2, இந்த ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஒரு ரொம்ப ரொம்ப எனர்ஜி எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைல போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரொம்ப எமோஷனல் மூமெண்ட் எல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் வந்து உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம்ங்கிறது கிடைக்கும். அது எப்படின்னா வந்து நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த பர்சனுக்கு நீங்க ஏதோ ஒரு கேஷுவலாவோ இல்லை ஏதோ ஒரு உதவி செய்வீங்க. அது மூலயமா வந்துட்டு அவங்க உங்களுக்கு பிளெஸ் பண்ணுவாங்க, மனசார பிளெஸ் பண்ணுவாங்க. சம்வேர் நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் பைல் நம்பர் 2 உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஃபேக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கலாம். பட் மனசார ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சோல் லெவல் கனெக்ட் இருக்கும். உங்களுக்கு டிவைன் கடவுளே வந்து டைரக்டா உங்களை வாழ்த்துன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை யாருக்கோ சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம செய்யுங்க. டெஃபினட்டா அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ட்ரூ பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பொறுத்தவங்க வந்து அவங்களோட வரிஸ் கவலைகளை ஷேர் பண்றாங்க அப்படின்னா நீங்க மனசார அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாமல் டெஃபினட்டா வந்துட்டு அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லைன்னா பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்போட வந்து அவ்வளோக்கும் பாண்டிங்கில் இல்லை அப்படின்னா எஸ் அவங்களோட திருப்பி மறுபடியும் அவங்கவுங்க லைஃப்பில் இந்த ஒரு வாரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம், இல்லை எதர்ச்சியாக எங்கேயாவது நீங்கள் வெளியே மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் எமோஷனல் ஆகிறதுக்குமே வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து உங்கள் தாட்ஸ் திங்கிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் பாஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. பாஸ்ட் திங்கிங் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு ஒரி பண்ணுற அளவுக்குமே வந்துட்டு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். சரி, நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களோட முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு எல்டர் ஃபேமிலி இப்போ அவங்க வந்து உங்க கூட இல்லைன்னாலுமே அவங்க உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இந்த ஒரு வாரம் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக ப்ரே பண்ணுங்க. உங்களோட வேண்டுதலை ஸ்ட்ராங்காக வைங்க. ஏதோ ஒரு மூலியமாக வந்துட்டு உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு வாரம். ஓகேங்களா? இட் குட் பி உங்களோட ட்ரீமில் வரலாம், இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போய் அவங்களே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது உங்களோட அந்த முன்னோர்கள் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு தடைகள் உங்கள் லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒன்று அந்த தடை விலகும், இல்லைன்னா அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு பதில்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் இது வரைக்கும் இழந்த எல்லா விஷயங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்கள் பழச நடந்ததே வந்து பாஸ்ட்டை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்களே தவிர கண்ணுக்கு முன்னாடி உங்கள் ஃபியூச்சர் அழகாக இருக்குங்கிறத வந்து நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வாரம் வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஒரு வாரம்ங்கிறது மட்டும் கிடையாது, இனிமேலும் வேண்டாம். பிகாஸ் உங்கள் ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து நெகட்டிவே வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க?
சரி, உங்களுக்குள்ள இவ்வளோ கம்ப்ளீட்டான ஒரு டார்க்னஸ், கம்ப்ளீட்டான ஒரு நெகட்டிவ்ங்கிறது இருக்கு. உங்க லைஃப் மூவ் ஆன் ஆகாம இருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் பிளெஸ்ஸிங்ஸ், தடைகள் விலகுதுங்கிறப்போ இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் மாற்றிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நிறையா எக்ஸ்பென்சஸ் ஆகும். டே டு டே லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால பணம் செலவாகிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? எனர்ஜி மட்டும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் ஹை ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது இது வந்து எய்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக எமோஷனல் ஆயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப தேவையில்லாத பழசெல்லாம் நினச்சிட்டு எமோஷன்ஸ்க்கு மறுபடியும் ரொம்ப டல் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த 2 கார்ட்ஸையும் பாருங்களேன். எவ்வளோ டிஃப்ரென்சஸ் தெரியுது இல்லை? ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டூ மச்சாக இன்வால்வ் பண்ணுறீங்களோ, யூஸ் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாங்க. நீங்கள் செஞ்ச எல்லா நல்லதுமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். கெரியர் வைஸ்லையுமே வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அது நீங்கள் இன்ன வரைக்குமே உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதை செய்யாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, எஸ் இந்த ஒரு வாரம் வந்து அந்த ஐடியாஸ் கிடைச்சது அப்படின்னா அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். உங்களோட பிளானிங், உங்கள் ஐடியாஸை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு அப்படி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்க. ஓகே, யோசிக்க வேண்டாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். பட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடவுமே இறங்க வேண்டாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 1 or 2 persons கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து நீங்கள் ஸ்டெப் எடுங்க. டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுக்கணும், பட் கொஞ்சம் யோசிச்சுட்டுமே ஆக்ஷன் எடுங்க. டே ட்ரீமிங் ப்ளீஸ் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கார்டு, இந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கிறதுனால டே ட்ரீமிங் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ அது மட்டும் வேண்டாம். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட் எடுக்கிறவங்க, மேபி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ரொம்ப லேசியாகவுமே இருக்கும், நிறைய ரெஸ்ட் எடுப்பீங்க. எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஒரு வாரம் ஒரு சில பேருக்கு ரொம்ப டயர்டாகவே இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு அதிகமான எனர்ஜி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மென்டலி, எமோஷனலி, ஃபிசிக்கலி டயர்ட் ஆயிடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் கோவம் வரும். ஓகே, நான் சொன்ன மாதிரி அகைன் ஹேங்க்டு மேன் இஸ் ஆல்சோ வந்துருச்சு. ஸோ ரெஸ்ட் கண்டிப்பாக பாசிபிள். அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு 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 சில புரிதல் இருக்கும். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய புரிதல் இருக்கும். உங்களோட லைஃப்லையும் சரி, நீங்கள் போயிட்டு இருக்க பாதை எப்படி போறீங்க, நீங்கள் பண்ணுற சரியா தப்பா அப்படின்னு செல்ஃப் அனாலிசிஸ் வந்துட்டு இந்த ஒரு வாரம் நிறையவே வந்து உங்களுக்கு இருக்கும். Okay, Page of Sword. So this is very young energy. ஸோ ஒரு சில தாட்ஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து திடீர்னு வரலாம். அதாவது ஒரு சில பர்சன்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு சில பர்சன்ஸை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட நீங்கள் மீட் பண்ணுறப்போ உங்களுக்குள்ளே இருக்க அந்த யங் எனர்ஜி, யங் தாட்ஸ் அதெல்லாமே வந்து வெளியே வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, பைல் நம்பர் 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வருது. ஓகேங்களா? ஸோ டே ட்ரீமிங் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், எதுக்குமே வந்துட்டு ஹெவி தாட்ஸ், எமோஷன்ஸ், இன்வால்வ்மெண்ட் வேண்டாம். ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறீங்கனாலுமே ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப அதாவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற பேரில் இந்த ஒரு வாரம் எப்படின்னா ஃபிசிக்கலி ரெஸ்ட் எடுப்பீங்க, பட் மென்டலி ஏதாவது ஒரு தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டே டைம்லையுமே சும்மா ரெஸ்ட்டுங்கிற பேரில் எந்த ஒர்க்கும் செய்யாமல் உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அந்த என்டையர் வீக்குமே இது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ எதுவுமே செய்ய விடாமல், ப்ரொடக்டிவாக எதுவுமே இருக்க விடாமல் பண்ணிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த that's all for the pile number 2. ஸோ ஐ திங்க் 2 பைலுமே எனக்கு பிடிச்சிருந்தது தான்.
ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங்க. தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.